வெல்கம் டு கூட பசங்க. இப்ப நான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம கேட் ஆஃப் இந்தியா வந்திருக்கோம். மும்பைல ரொம்ப ஃபேமஸான இடம். மும்பைனாலே கேட் ஆஃப் இந்தியா வரும் முத. ஸோ இந்த கேட் ஆஃப் இந்தியா ஹிஸ்டரி நம்ம போக அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன். இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? என்ன வரலாறு தானே. பின்னாடி பாத்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்கு. வேற அப்படியே பாருங்க, இந்த சைடு 2 ஹோட்டல் இருக்கு. 2 ஹோட்டல் பேர நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். கிரௌட் வந்துகிட்டே இருக்கும். கிரௌட் சும்மா இல்ல, எப்ப நீங்க என்ன நாள் வந்தாலும் உங்களுக்கு கிரௌட் இங்க இருக்கதான் செய்யும். இது வந்து ஒரு டூரிஸ்ட் இடம். அதுதான் எல்லாரும் வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னு இந்த இடத்த கண்டிப்பா எல்லாரும் வந்து விசிட் பண்றதுதான். இங்க யாரும் வந்தாலும் இங்க வராமதான் இருக்க போக மாட்டாங்க. ஆமா, இங்க நிறைய பேருக்கு ஷூட்டிங் ஆயிருக்கு. நிறைய படத்துக்கு ஷூட் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி உங்க கேமரா எல்லாம் போட்டோ வர இங்க சுத்தி கேமரா எடுக்கிறதுக்காண்டி போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நம்மள நல்லா சுத்துவாங்க. அப்புறம் வந்து நம்ம மொபைல் ரெடி 50 இருக்கும். ஒரு 50 ரூபா போட்டோ வாங்குதாங்க. பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டை கருப்பாடு தொப்பி போட்டு நல்லா சுத்துவாங்க பாத்தீங்க. நீங்க தான் உங்களுக்கு எடுக்கணும் எடுக்கலாம். இது அங்க கை வைக்கிறது, இங்க கை வைக்கிறது எல்லாம் அப்படியே நாங்க எங்களோட போன்ல எடுத்திருக்கோம். அந்த போட்டோ போட்டு விடுறோம் பாருங்க. எங்க கேமராமேன் வச்சு எடுத்திருக்கோம் நாங்க. அதை நீங்க ட்ரை பாருங்க. அந்த பாருங்க நீங்க அதை வாங்க. இப்ப அப்படியே நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டே சொல்லுவாங்க என்ன இருக்குன்னு. காமிப்போம் வாங்க. அதாவது கரெக்டா நம்ம இந்த இங்க இருக்க கேட் ஆஃப் இந்தியா இதான் கேட் இந்தியா கேட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆனா இதான் இந்தியா மும்பை கேட். இந்த கேட் ஆஃப் இந்தியா வேற இது. இதுக்கு ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு முக்கியமா மும்பையை பில்ட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மும்பைங்கிற பேரு இல்ல, பாம்பே சொல்லிட்டு பாம்பே. அதாவது பாம்பே நம்ம நேரம் மட்டும் இந்த உள்ள என்ன பண்ணு தெரியாம அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை கூட்டு போய் செய்யணும்னு தெரியல. இது வந்து எதுக்கு கெட்டினாங்கன்னா வாங்க இங்க இல்ல வாங்க வந்து படுத்து பாய் வச்சு படுத்துட்டு போங்க. இங்க வந்து வீடியோ இருக்குமா வேற எதுவும் பண்ண வந்திருக்குமான்னு தெரியல. இது எதுக்கு ஆக்சுவலி கெட்டினாங்கன்னா வந்து யுனைடெட் கிங்டம் பிரிட்டிஷ் இந்த வெள்ளைக்காரன். சரிங்க சரிங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துல கட்டின கேட் தான் இது. வந்து இது ஆக்சுவலி வெல்கம் பண்றதுக்காண்டி யுனைடெட் கிங்டமோட கிங் ஜார்ஜ் வேற அவங்களோட அவங்க மும்பைக்கு வரனால இந்த மும்பை வரனால அவங்களுக்கு படிக்க வசதி இடம் இல்ல, அதனால இப்படி கட்டி போட்டிருக்காங்க. இது வந்து பில்ட் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ். வாங்க ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். நீங்க இந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து எதுக்கு அப்படி இருக்குன்னா வந்து இஸ்லாமிக் அவங்களோட ஸ்டைல்ல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்லு ஒரு இது எல்லாமே வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. நல்லா சுத்து உண்மை அதுதான், பொய் இல்ல. அதனால அவங்க ஆரம்பிச்ச டேட் பாத்தீங்கன்னா வந்து 31 மார்ச் 1911. அப்பதான் இறந்தான். ஏன்னா அப்ப பிறக்கவே இல்ல. இதெல்லாம் நம்ம தாத்தா அவங்களோட காலத்துல. ஆனா இது முடிச்சது பாத்தீங்கன்னா வந்து உண்மை சொல்லி உங்க தாத்தா தான் கெட்டினாரு. எங்க தாத்தா என்கிட்ட போற எங்க தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க ஊர் முழுக்க. சும்மா இருங்க, போலீஸ்கார வீட்டுக்கு வந்துருவான். 1911 இது கட்டி ஆரம்பிச்சாங்க. முடிச்சது வந்து 4th மார்ச் 1924. வித்தின் எத்தனை ஒரு 10 வருஷம் இருக்கும். என்னது வித்தின் நீங்க நாங்க ஒரு கால்குலேஷன் தப்புன்னு போறாரு. கணக்கா பண்ணிட்டு இருக்க. இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. சரி பிடிச்சுக்கோங்க. நாங்க கணக்கு பண்ணலாம். இதெல்லாம் பேசாங்க இந்த மாதிரி. இது வந்து இன்னொரு இது எதுக்குன்னா வந்து நம்மளோட ஆர்மி இந்தியன் ஆர்மிஸ் அவங்களுக்கும் ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி இண்டிபெண்டன்ஸ் டே வேற ரிபப்ளிக் டே இந்த டைம் அந்த டேஸ்லாம் வந்து இங்க வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடத்துவாங்க. பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். நார்மலா ஒரு இந்தியன் ஆர்மிக்கு ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி இங்க எல்லாமே
செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இதுலலாம் வந்து லைட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஃபுல்லா லைட்ஸ் தான் இருக்கும். ஃபுல் இந்த எல்லாம் இருக்குங்க. மேல ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் படிப்படியா இருக்கும். ஒரே ஒரு கலரா இருக்கும். ஸோ இதுதான் ஹிஸ்டரி, இதோட ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சுத்தி இங்கேயும் கடல் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லைன் இருக்கு. அங்க பாருங்களேன், அந்த உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, எங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு அவ்வளவு லைன் இருக்கு. அந்த லைனை நாங்க காட்டுற அந்த லைன் எதுக்கு பாத்தீங்கன்னா போட்டிங்க்கு. அது நம்ம கண்டிப்பா போறோம். போட்டிங்க்கு கண்டிப்பா போறோம். அது உங்களுக்காண்டி போறோம் நம்ம. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. வச்சுட்டு போறோம். போட்டு ஒரு சைடு தான் போவோம். இப்படி அது போறோம். இன்னொரு சைடு ஆள் ரெடி பண்ணி வச்சுன்னா ஒரு உட்காந்து ஜட்ஜ்மெண்ட்ல போகும் போட்டு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போட்டிங் எது மிஸ் பண்றீங்களோ இல்லையா, போட்டிங் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம எவ்வளவுதான் இந்த வேலையே போகணும்னா நீங்க தான் போய் ஆகணும். அது உங்க இது. எவ்வளவுதான் நம்ம டென்ஷன்ல இருந்தாலும் வரான். சரி போட்டி இப்படிதான் போகணும். இப்படி இருக்காது. கேமரா இப்படிதான் பிடிக்கணும் அவன். சரி இங்க அப்புறம் இப்படிதான் வருவான் பாத்தீங்க அவன். காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா சுத்த விடுறாங்கன்னா நாங்க சுத்தி விடுறவங்க மொத்தமா காட்டுறோம். வாங்க நம்ம அப்படியே அங்க போவோம். ஏத்தால பாத்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்கு. இது அந்த ஒரு டைம்லாம் பாம்பு வச்சா அந்த ஹோட்டல்ல. ஆமா, ஆனாலும் கெட்டிட்டாங்க பாத்துருக்காங்க. ஆமா, அந்த இருக்கு பாருங்க. முன்னாடி வாங்க கேமராமேன். இங்க வாங்க. இவங்க டிஸ்கவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து குடும்பமே நடத்திட்டு போவாங்க. அங்க ஏத்தால பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. இந்த லைன்ல அந்த இதுக்குள்ளதான் எங்கேயோ பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ இன்னும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. இதுதான் தாஜ் ஹோட்டலு. அது நம்ம நம்ம வீட்டு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கல்லறை இது வச்சிருக்காங்க. பேர்ல எழுதிருப்பாங்க. ஆமா, மிலிட்டரிக்காரங்க யாரெல்லாம் டெட் ஆகணும் அவங்க பேர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க. அப்படியே நாங்க வந்து அந்த வீடியோல அவங்க போட்டோஸ் காட்டி உங்களுக்காண்டி நாங்க பண்ணி காமிச்சோம். எப்பெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்பெல்லாம் போஸ்ட் கொடுத்து 40 வாங்குறாங்க. இப்ப 50 ரூபா 50 ரூபா இப்படி எடுப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எடுங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா நாங்க நீங்களே கேமரா எடுத்துறாங்க, நீங்களே வெள்ள கட்டு பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்களே போட்டாக்கு 50 ரூபா ஆயிடுது. ஆமா, எல்லாரும் வெள்ள கட்டா கரெக்ட் பண்ணி நானும் அதான் யோசிக்க. 4 இருந்து கேமரா எடுத்து இப்படி நின்றுட்டான்ட்டு 100 ரூபா ஓடியா. நாளைக்கு நான் எப்பவுமே போய் நின்று நான் சட்டைக்கு தான் போனோம். சரி வாங்க ஒரு அவரு பேசிட்டு தான் இருப்பாரு. வாங்க நம்ம அப்படியே போவோம். பாருங்க நம்ம ராகுல் எவ்வளவு கவலையா உட்காந்துருக்காங்க. அவ்வளவு வேலு, அவ்வளவு வேலுல நம்ம ஆள் எப்படி உட்காந்துருக்காங்க. எவன் தெரியல, அவனெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். நினைச்சு என்ன பண்ண இவனெல்லாம் இப்படிதான் கூட்டம் இப்படிதான் போட்டோ அடிப்பாங்க. இங்க நம்ம தாஜ்மஹால், தாஜ் ஹோட்டல பாருங்க. சாரி, தாஜ்மஹால் இல்ல, தாஜ் ஹோட்டல். கப்பலை பாருங்க. இது வந்து ஃபுல் ரவுண்டிங் அடிக்கதான் நல்லா இருக்கும். போறோம் நாங்க இந்த பெரிய கப்பல்ல போறோம், கண்டிப்பா போறோம். இது கேட் ஆஃப் இந்தியா. கேட் ஆஃப் இந்தியா பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்க வேலை நடந்துதான் இருக்கு. ஆனா ஃபுல் பேக் தான், உள்ள விட மாட்டாங்க. ஃபுல் பேக் தான், கேட்டு போட்டு ஃபுல் மறைச்சு வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா எல்லாம் காமிச்சாக்கும். இது வந்து என்னனாலும் பழைய இடம்னாலும் அவ்வளவு கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய இடம் பாத்தீங்கன்னா யார் இருந்தாலும் சரி ஃபாரினர் கூட வருவாங்க. இருக்கு. ஆமா, குறையவே இல்ல. அந்த குறையாது, கோல்டு தான். இடம் அவ்வளவு நல்லா இருக்கு, குறையவே இல்லை. ஏன்னா இந்த சுத்தி இந்த கல்லு கட்டி இருக்காங்க. இதுல எல்லாம் உட்காந்து பாக்காங்க. பட் சின்ன பசங்களை கூட்டு வந்தீங்கன்னா பார்த்து இருக்கீங்க. ஓப்பனா இருக்கு. எது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா, சில பேர் யாரும் எட்டி பார்ப்பாங்க வைப்பாங்க. அதனால நம்ம தான் கவனிச்சு இருக்கணும். கூட்டு வந்தாங்க நீங்க தான் கவனமா பாத்துக்கணும் பிள்ளைல. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் போட்டும் இருக்கு. பிரைவேட் போட்டுக்கு ஒரு தனியா ஒரு ரேட் இருக்கு. வேற வந்து
கூட்டமா போறாங்க. ஃபுல் நிறைய கூட்டமா போறாங்க. அதுக்கு தனி அதுக்கு ரேட் கம்மி தான். உள்ள எலிஃபென்ட்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு நீங்க காலையில வந்தாலும் அவங்க கரெக்டா இருக்கும். போயிட்டு ஒரு ஈவினிங் குள்ள வரும். ஏன்னா அங்க உள்ள வந்து பெரிய இடம் பாத்தீங்க. இங்க டிராவல் பண்ணவே உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாத்தீங்க. அவ்வளவு உள்ள இருக்கு பாத்தீங்க. அதுக்கும் ஆனா நம்ம ஒன்ஸ் ஒரு நாள் போய் அந்த கண்டிப்பா போறோம். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க இதுல காலைல வர மாட்டோம். ஆமா, அப்படி இவன் கவர்னரு, நான் வந்து அவரு பிஎம்க்கு ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அதனால டைம் இல்ல. சரி கைஸ், நம்ம இப்ப இங்கே சுத்தி போக கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணோம். எண்டு கார்டு கொடுக்குறோமா? எண்டு கார்டு இல்ல, எங்களுக்கு எப்பவுமே ஸ்டார்ட் கார்டு தான். அண்ணா போச்சு. ஐயோ, மறுபடியும் பண்றோம். முடிக்கல இருக்கு எனக்கு எண்டே கிடையாதுடா. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா